வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. விஜய் சேதுபதியுடைய முதல் ப்ரமோ. அவர் சில ஹிண்ட் எல்லாம் வேற கொடுக்குறாரு. இதே போல தானே போன வாரமும் கொடுத்தாரு. பொம்மை டாஸ்க்கை பற்றி பேசினாரு சாட்டர்டே வந்த முதல் ப்ரமோவில். ஆனால் சாட்டர்டே எபிசோடில் பொம்மை டாஸ்க்கை பற்றி பேசவே இல்லை. அது சண்டே எபிசோடில் வந்தது. டீமுக்குள்ள பிரச்சனை, அதனால தான் அந்த குழப்பங்கள் அப்படின்லாம் நியூஸ் வெளியே வந்திருந்தது. செஞ்சது இப்போ அதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ரமோவில் இருக்கிறது தான் உள்ளே கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்புவோம். ஸோ ப்ரமோவில் வந்து சிலருக்கு பேய் பிடிச்சிது. அந்த பேய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள விட்டுட்டு மற்றவங்கள தேடி தேடி கடிச்சிது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது யாரு தெரியும்ல, ஆப்வியஸாக இது வந்து தர்ஷிகா தான். தர்ஷிகா விஷால் லவ் போயிட்டு இருக்காங்க, கிரிஞ்சு லவ். அங்கே அந்த பக்கம் இவங்க போகவே மாட்டாங்க. ஆனால் ஜெஃப்ரியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அன்ஷிதாவை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இங்கே அன்ஷிதா கத்துற வரை பார்த்தீங்கன்னா இவன் தோப்புக்காரனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனும் வீராப்பா சொல்லிட்டான், இந்த பேய்ங்கெல்லாம் டம்மி பேய்கள், நம்மளை சீக்கிரமாக விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ கத்தாத அன்ஷிதா அப்படின்ட்டான். அப்புறம் தோப்புக்காரன் போடுறாரு 25, 50, 75, 100 தாண்டி போயிட்டுருக்கு. 127 கிட்ட வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜாக்லின் அதுவரை அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அவங்க விளையாடல மற்றவங்களாம் ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா, போயிட்டு பாருங்க தப்பு பண்ணுறாங்கன்னு உருட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, எங்களுக்கு பேய் மாதிரி பண்ண வராது, எங்களை ஜெயிலில் கூட போடுங்க, நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நேராக வந்து அன்ஷிதா மேலே ஆல்ரெடி கடுப்பு இருக்குல்ல, இப்போ அன்ஷிதாவை கோத்து விடுறதுக்காக இங்கே பாரு இன்னும் தர்ஷிகா என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு டாஸ்கா, இப்படி பண்ணிட்டு இருக்க, ஜெஃப் நீ போடாது ஜெஃப் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்னாலாம் அவன் நிப்பாட்டக்கூடாது, அவன் தர்ஷிகா சொன்னதான் நிப்பாட்டணும், இல்லைன்னா அன்ஷிதா வந்து வெடிக்கணும். இது ரெண்டுமே நடக்காமல் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ இது என்ன ஜாக்லின் நம்ம பஞ்சாயத்தில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ தான் சுதாரிச்சாங்க இந்த அன்ஷிதா. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியெல்லாம் வீசிட்டு பைத்தியகார்த்தனமாக பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து அவங்க ஒரு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ராமாவா அந்த ட்ராமாவானா அவங்களுக்குள்ள பயங்கர போட்டி, யார் பெருசாக ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தர்ஷிகா அங்கே பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க, தர்ஷிகாவை பொழக்க போகிறாரு அப்படின்னு இப்போதைக்கு புரிஞ்சுப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இறக்கம் இல்லாமல் விளையாட சொன்னால் சில பேர் இறங்கி விளையாடினாங்க, சிறப்பு அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கும்போது சாச்சனா அண்டு மஞ்சரியில் அவங்க தான் இரக்கம் இல்லாமல் விளையாடினாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப ஜென்யூனாக நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. இது வந்து முட்டையை உடச்சி வாயில் ஊற்றுறது, இப்போ எனக்கு கூட அதெல்லாம் கொமட்டிட்டு தான் வந்தது, என்னடா இது அப்படின்னு. ஆனால் வார்த்தையில் ஹர்ட் பண்ணி ட்ரிகர் ஆக்கி ப்ரொவோக் பண்ணி அவங்கள கோவப்பட வைக்கிறது, அழ வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நான் வார்த்தையெல்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இருக்கிற இந்த மாதிரியான மிளகா, உப்பு, முட்டை இதை வச்சு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணது மஞ்சரி அண்டு சாச்சனா. இப்போ அதை பற்றின பார்வையே ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இது மோசமானது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பரவாயில்ல, இந்த தீபக் மாதிரி இல்லை மற்றவங்க மாதிரி வந்து வார்த்தையில் பர்சனலை நோண்டி ட்ரிகர் பண்ணாங்கல்ல அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. வெளில இருக்கிறவங்கள விடுங்க, உள்ள கண்டஸ்டன்ஸே அப்படி தானே இருந்தாங்க. பவித்ராவாகட்டும் ஆனந்தி ஆகட்டும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதுலேயே ஒரு உண்மை இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க பிரேக் அவுட் ஆகவே இல்லை. அவங்க ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த தீபக் பேசினார்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அவங்க பிரேக் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ பாராட்டு தான் மேக்ஸிமம், அதில் திட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இரக்கம் இல்லாமல் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரூலே சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரூலை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அங்கே நான் ஒரு ட்ராமா பண்ணுறேன்னு பண்ணாமல் பாருங்கள், அந்த டப்பா அருண் போன வாரம் சம்மந்தம் இல்லாமல் மஞ்சரியை அடிச்சிட்டாரு அப்படிங்கிறது ஒரே காரணத்துக்காக மஞ்சரி என்ன பண்ணாலும் தப்பு, மஞ்சரி பண்ணாத கேஸ்லாம் கூட மஞ்சரி மேலே எழுதிட்டு இருந்தான் பாருங்க போயிட்டு. அது சாச்சனா பண்ணது, மிளகா கொடுத்தது, மிளகாவை கடிக்க சொன்னதெல்லாம். ஆனால் கீழே இருந்த முட்டையை எடுத்து தடவுனதெல்லாம் சாச்சனா. கடைசியில் அந்த கேஸையும் எடுத்துகிட்டு போய் மஞ்சரி மேலே எழுதிட்டு இருந்தான். அவ்வளோ காண்டு, இவர் ரொம்ப நல்லவரான். ஏற்கனவே அங்கே ஜாக்லின், சௌந்தர்யா, அன்ஷிதா ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா இவன் அதுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் இவன். ஸோ இந்த டப்பாவையும் வச்சு சைனும் கதற விடுறாரான்னு பார்ப்போம். இதில் ஜேம்ஸ் வசந்தன் சார் விஜய் கழிவு ஊற்றுறதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, ஆண்களை பார்த்தா பயப்படுறாரு அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இப்பயும் கண்டுக்காமல் போனார்னு வச்சிங்களேன் இந்த டப்பா அருணை எல்லாம் விஜேஎஸ், அப்போ நிஜமாகவே பயப்படுறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சிலர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேங் அப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
மற்றவங்க கேமையே கெடுத்துட்டாங்க, ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டுடைய கேமையே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது யாருன்னு தெரியும்? இது ஜாக்லைன் சௌந்தர்யா. ஸோ அவங்க தான், உனக்கு வேணுமா ஜெஃப், உனக்கு வேணும்னா சொல்லு ஜெஃப், நான் மொத்தமாக கொடுத்துட்றேன், எடுத்து கொடுத்துட்றாங்களாம். கேமில் வந்து நான் கொடுக்க மாட்டேன். சரி, கேம் ஆடுமான்னா சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு, யார் பேயா அந்த வந்தாங்கல்ல, இப்போ அவங்க வந்து டீமன்ஸாக வந்தவங்க பெருசாக ஏதோ பண்ணிட்டு அதனால் வந்து ட்ரிகர் ஆகிட்டு கத்தனா கூட பரவாயில்ல. அங்கே இருந்தது ரஞ்சித்து, அவர் ஆடுறதெல்லாம் சொல்லவே வேணாம். அவர் டம்மி மாதிரி வந்து பாவமா கொடுத்துருமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அதுக்கு ட்ரிகர் ஆகிட்டு, அப்பா மாதிரி பார்த்த உங்களை நீங்கள் போய் இப்படி பேசிட்டீங்களே சார், உள்ள குத்துது சார் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருந்தாங்க. நான் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணோம்ல, மற்றவங்க யாராவது வெயிட்டாக பண்ணுவாங்களா, வச்சு செய்வாங்களாம் பார்த்தா யாரும் செய்யலை. சரி, யாரும் செய்யலை, ரஞ்சித் செஞ்சதுக்கே நம்ம பர்ஃபார்மன்ஸை போட்டுருவோம் அப்படின்னு போட்டதுனால தான் ஜாக்லின் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த குரூப்பிசம், ஃபேவரட்டிசம் இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் வச்சு புழக்கப்பட வேண்டியவர்கள் இந்த ஜாக்லினும் இந்த சௌந்தர்யாவும். நார்மலாகவே இவங்க டெவில் மோடில் தான் இருக்கிறாங்க. ஆனால் டெவிலாக பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா வராதான். டேங்கு அப்பா, என்ன நடிப்புடா சாமி, எழுப்பி நிற்க வச்சு எல்லாரையும் கைத்தட்ட விடணும் 5 நிமிஷம் நான் ஸ்டப்பாக. அப்போ தான் உரைக்கும். அதை கூட வந்து தேங்க்யூ அப்படின்னு ரசிப்பாங்க போல இருக்கு. டம்மி பீஸுங்க. என்ன நடக்குது, இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னைக்கான சம்பவங்கள் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.